User mind wise கேம் வீடியோ லவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு புது ஆஃப் ரோட் அன்செயின்டு இதில் புது கேம் பிளேயோடு வந்திருக்கேன். இது நல்ல அப்டேட், சிங்கிள் பிளேயர், டச் ஸ்க்ரீன், செல்லை நேராக வச்சு விளையாடுற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் பிளே உள்ள கேம். மான்ஸ்டர் ட்ரக் கேம், ஆஃப் ரோட் கேம் லவர்ஸ்க்கு இது ஒரு சூட்டபிளான கேம். இந்த கேம் பிளேயை இப்போ பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் அந்த ஃபிங்கரை வச்சு விளையாடலாம். இதில் லெஃப்ட் ரைட்டு அப்புறம் ட்ரிஃப்ட்டு எல்லாமே இருக்குது. முதல்ல ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கை வச்சு டியூட்டோரியல், அதாவது நீங்கள் எப்படி விளாடணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கேம் பிளே மாதிரி தருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேம் பிளேயை முடித்தோம்னா உங்களுக்கு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கேம் விளையாண்டு முடித்தோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் டச் எப்படி டச் பண்ணணும். நைட்ரஸ் ஸ்பாட்டில் ரோட்டில் ரொம்ப அது மேலே போனோம்னா உங்களுக்கு நைட்ரஸ் கிடைக்கும். லெஃப்ட்டு ட்ரிஃப்ட் அடிக்க போகிறீங்கன்னா ட்ரிஃப்ட்டு லெஃப்ட் அடிக்கணும். ரைட்டு ட்ரிஃப்ட் அடிக்கணும்னா ரைட்டு சைடு ஸ்லாப் பண்ண விடணும். இந்த மாதிரி தான் அந்த கேம் விளாடணும். அப்புறம் ரேம் ஜம்ப் வரும். மிக உயரமான ரேம் மேலே ஏறி அப்படி போயிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த ஆரோ காமிக்க எய்ம் ஹியர்னு அதிலே போகணும். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாதையை காமிக்கக்கூடிய ஆரோ மாதிரி வரும். அதை நீங்கள் பார்த்தே போகணும். வேறு எங்கேயும் போய் மோதிடக்கூடாது. மோதிரம் கேம் ஓவர் ஆயிரும். ஓகே, இது முடிச்சாச்சு. முடித்தோடனே இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி வந்து பேசுவாங்க. அந்த பேசி முடிச்சதுக்கப்புறமா மேல் ஆர் ஃபீமேல் கேரக்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் அக்சசரிஸு உங்களுடைய கேட்கெட்டு இந்த மாதிரி வேணும்னு டைப்பில் வச்சுட்டு நேம் என்டர் பண்ணணும். நான் இப்போ டீனோ பாய் அப்படின்னு என்னுடைய நிக் நேம், இந்த ப்ரொஃபைல் நேமை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கேமுக்குள்ளே போகிறேன். கேமுக்குள்ளே போய் டிக் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா இந்த மாதிரி வருவாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. இது காமிக் கேரக்டர் மாதிரி செலக்ட் கார் வரும். அதுக்கப்புறம் 2 கார் வரும். அதில் ஒரு ஜீப் ஒன்று வரும், ஹில்ஸ் எல்லோ கலர் முட்டு ரேஞ்ச் ஜீப்பு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பக் G500 ஈக்குவல் இந்த மாதிரி கார் வரும். நான் இந்த காரை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணோடனே நம்ம ரெட் பக்கில் வந்துடுவாங்க. வந்து அவங்களுடைய சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேர் சூஸ் பண்ணதுக்கப்புறமா டீனோ பாய்னு கேம்குள்ளே போனோன்னே நம்ம பின்னாடி நம்ம 4 பேர் வருவாங்க, நம்ம கூட விளையாடுற பிளேயர். இப்போ கேம் ஸ்டேஜை காமிக்காங்க. நம்ம கார், நம்ம ஓட்டுற காரை காமிக்காங்க. ரெட் டொயாட்டோ ஆஃப் மோடு ட்ரக் ரெடி ஆகிட்டு ஃபுல் ஆக்சிலேட்டரை கொடுக்கக்கூடாது. இந்த 7, 8 பச்சை காமிக்கல அது வரையும் ஓகேவா. வச்ச உடனே நைட்ரஸ் வெளியே வரணும்னா சீறு பாஞ்சு நம்ம கார் வெளியே பறந்து போகும். அப்படியே ரேஸை கண்டினியூ பண்ணி நம்ம காரை ஓட்ட வேண்டியதான். நம்ம பின்னாடி வர்றாங்க தெரியுதா, பின்னாடி உள்ள நம்ம கூட போட்டி போடுற பிளேயர்லாம் வராங்க. நம்ம அசால்ட்டாக நம்ம ரெட்டு டொயாட்டோ ஆஃப் மோட் ட்ரக்கு பறந்து போகிறான். அப்புறம் லெஃப்ட்டு ஸ்லைட் பண்ணி போகிறான், ட்ரிஃப்ட்டு. அப்புறம் அந்த ஆரோ எல்லோ கலர் ஆரோவில் போகிறான். நம்ம முன்னாடி போகிற ட்ரக்கை லைட்டாக இடிச்சு விட்டு கிராஸ் பண்ணி சேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போகிறான். அதுக்கப்புறமா ரேம் ஜம்ப்பு ரொம்ப, அதாவது நம்ம காரை சென்டராகவே ஓட்டுங்க. ரோட்டில் இந்த கேமுடைய சென்டர்லேயே ஓட்டுங்க. ரொம்ப ரைட் சைடில் ட்ரிஃப்ட் அடிக்கன்னு ரைட்லேயே போவாங்க. ஏன்னா நம்ம கார் ஸ்லோவாகி ஏதாவது பாறைகளில் மோத வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கேம் விளாடும்போது நம்ம ரொம்ப ஓரமாக போகக்கூடாது, கார் ஸ்லோவாகிடும். ஏன்னா
சென்டராகவே நம்ம காரை கொண்டு வரணும். கொண்டு வந்து ஓட்டணும். பார்த்திங்கன்னா பாறைகள்லாம் மோதி ராக்கில் போய் மோதி கார் ஸ்லோவாகிட்டு, ஏன்னா நம்ம செகண்ட்ஸாக வந்திருக்காங்க. 2வது வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். A to Z மைண்ட் வாய்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அனைத்து கேம்ஸ் லவர்ஸுக்கும் ஹாய்.